என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம். இதை டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார். மற்றும் ஆண்ட்ரியா ஷாம் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார். பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க. தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு லெஜண்ட் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்டட் ஃபிலிம். இந்த படத்துக்கும் எந்த மாதிரியான கேரக்டர் டிஃபரெண்ட் இருக்கும், அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த படம் டோட்டலாக வித்தவுட் மேக்கப். ஸோ இது ஒரு ரக்கடான ஒரு ஃபிலிமு, கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம், ஸ்டோரி ஓரியன்டு. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கான எல்லா ஆக்ட்ரஸும் அந்த கதாபாத்திரத்தில் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க. இது ஒரு போன படத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்ட் படமாக இருக்கும். இது மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஜனரஞ்சமாக பிடிக்கணும்னு நம்புகிறேன். இல்லை, பலரும் பல விதமான கருத்துக்கு யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். ஆக்சுவலி எங்களுக்கு அது வந்து ஒரு வெற்றி படம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி படம் தான். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு ஹீரோயின் தாங்க இந்த படத்துல ட்வீட் பாடுறோம். இல்ல, அவர் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனி அவர் செயல்படும் போது தான் நம்ம அதை பற்றி நம்ம கருத்து கூற முடியும். இல்ல, அது வந்து இவர் ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாரு. இன்னும் அவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்வார்னு நினைக்கிறேன். இல்ல, அது முழுமையா ஒழிக்க முடியாது. அதை வந்து இல்ல, மது விலக்கை வந்து முழுமையா ஒழிக்க முடியாது. அதை கட்டுப்படுத்தலாம், அவ்வளவுதான் சாத்தியப்படும். புரியல நீங்க கேக்குறது. இல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு. அது அவருடைய கொள்கையா இருக்கலாம். இல்ல, அது வந்து இப்போ முன்னாடி வந்து ரசிகர்கள் வந்து விஜயை தேடி போயிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் சார் வந்து ரசிகர்களை தேடி வர போறாரு. ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தானே. ரெண்டுமே சூப்பர். இல்ல, அது மத்திய மாநில அரசுகள் வந்து அதுக்கு அவங்க கருத்துல சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு எடுக்கிற ஒரு முடிவு தான் கடைசி. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல, மிக துயரமானது தான். ஏன்னா அவருடைய சேவை வந்து மிகப்பெரிய சேவை. அவர் ஆரம்பத்துல இருந்து ஒரு வியாபாரி சங்கத்தை ஆரம்பிச்சு வியாபாரிகளை ஒருங்கிணைச்சு மிக நெடிய பயணத்துல அவர் வந்து பயணிச்சாரு. இந்த அவர் நம்மளிடையே இருந்தாலும் அவருடைய முயற்சியும் அவருடைய உழைப்பும் நம் கண்முன் அனைவரும் நிற்கும். இல்ல, அதாவது எல்லா நாடுகளிலுமே இதே போல இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்யதான் செய்யணும். அப்பதான் ஒரு சீரான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். இதுல வந்து குறைகளை நிறைகளை வந்து மத்திய அரசு வந்து அப்பப்போ வந்து குழு அமைச்சு அதை மறு ஆய்வு பண்ணி அதை வந்து தேவையான மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது.
இது அந்த காலகட்டத்தில் சொல்றேன். சார் ஆன்லைன் வர்த்தகத்தை எப்படி பாக்குறீங்க? நீங்க அண்ணாச்சியே வந்து ஆன்லைன் வர்த்தகம் இல்ல அது வந்து தவிர்க்க முடியாது. அதாவது அதான் சொல்றேன். நம்ம டெக்னாலஜி வளர வளர எப்படி போன்ல இருந்து செல்போன் அந்த மாதிரி போல அது போல டெக்னாலஜி வளர்ச்சி அந்த காலத்துல ஒரு கிளை சொல்லிருந்தீங்க. ஒரு கிளை நீங்க தரம் இன்னும் கிளை இல்லை. இப்ப பழைய கிளைகள் இருக்கு. எந்த மாதிரி இல்ல வியாபாரம்? அதாவது மக்கள் பறந்து இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் அதை வியாபிச்சிருக்காங்க. இன்னைக்கு பயணங்களை குறைச்சு அவங்களுக்கு அங்கங்க போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா போயிடுது. ஸோ ஃப்ரீ ஆயிடுது அது வந்து. இல்ல எல்லாமே இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம். பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது. அவங்களுக்கு முழு பாதுகாப்போட செயல்படுது. பொதுவா வந்து நிறைய படம் நடிச்ச பேர் தான் படத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு ரெண்டாவது படத்துக்கு பேர் சொல்ல மாட்டீங்க. இல்ல பேர் வந்து இறுதி கட்டத்துல இருக்கு. பேர் ஃபைனல் பண்றது சீக்கிரம் இதை இது பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதுனால அரசியல் வருகைக்கான இது ஒரு முன்னோட்டமா இருக்காம எப்படி? இல்ல மக்கள் நலன்ல எனக்கு எப்பவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு. நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும். காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியா வந்தால் கண்டிப்பா அரசியல் வருவேன். அப்படி வந்து எந்த மாதிரியான கட்சிக்கு நீங்க சப்போர்ட்டிங் பண்ணுவீங்க? இல்ல அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா சார்? கட்சியோட இணைந்து செயல்படுற மாதிரியும் திராவிட கட்சிகள் இல்ல இப்போதைக்கு எல்லாருமே வந்து விஜய் சார்ந்து தான் இப்போ இல்ல இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கல. ஆக்சுவலி வர்ற 26ல் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து சொல்றோம். அந்த ஸ்ட்ராங்கான கட்சி விஜய் கட்சியா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்கேன். திமுக அதிமுக விஜய் கட்சியா சார்? அதாவது அந்த நேரத்துல எம்ஜிஆர் காலத்துலக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் வித்தியாசம் இல்லையா சார்? இப்ப சிஎம் காசு போடுறாங்க நடிகர்கள்லாம். இப்போ தளபதி கூட பாத்தீங்கன்னா சிஎம் ஆசை எப்படி பாருங்க எடுத்தோடனே சிஎம். இல்ல அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். சார் விஜய் சாரோட லாஸ்ட் மூவி அனௌன்ஸ்மென்ட் இன்னைக்கு இருக்கு சார். நீங்களும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி ஐயோ இல்லை என் கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோட நான் இணைந்து செயல்படுவேன். மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும். அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும், அதுதான் என்னுடைய எண்ணம். எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளோடு இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இணைந்தால் கண்டிப்பா செயல்படுவேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படத்துல ஏகப்பட்ட ஹீரோயின் ஆடியோ லான்ச்லாம் வந்தாங்க. இந்த படத்துல எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க? நாங்க எவ்வளோ டான்ஸ் மூமெண்ட் பார்க்கலாமா உங்களுக்கு? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி 10 ஹீரோயின்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஹீரோயின் தான். சார் நீங்க உள்ளூர்ல வந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணி ஒரு தொழிலதிபரா மாறுனீங்க. இப்படி கட்டத்துல முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வந்து முதலீடுங்கிறத பண்ணிட்டு வராரு. இது எப்படி நம்ம நாட்டுல? இல்ல ரெண்டுமே தேவைதானே. நம்மளுக்கு பொருளாதாரம் வலிமையாகணும்னா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தாதானே நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும். இந்த வயதுல உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன காரணம்? இல்ல சீரான உடற்பயிற்சி, சீரான உணவு, இதுதான் சந்தோஷமா மனநிலையில வச்சுக்கிறது. அடுத்தடுத்து நீங்க ஹீரோவா தான் உங்களை பார்க்க முடியும். இல்ல தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சார் கோட் படம் பார்த்தீங்களா? ஏகப்பட்ட ஃபீட்பேக் போயிட்டு இருக்கு. உங்களுடைய ஃபீட்பேக்காக ஆர்வமா எதிர்பார்க்குறோம். இல்ல அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். அது அந்த லெவலில் ரசிச்சுக்கலாம். அடுத்த தளபதிங்கிற இடத்தை யார் பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? எஸ்கேட இப்போ கோட் படத்துல இருந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நீங்க தான் சொல்லணும். உங்களோட பார்வையில யார் சார்? இல்ல என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வை ஒண்ணுதான். ரைட், நன்றி நன்றி.